தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய பிரதமர் ஆர்எஸ்எஸ் அதிரடி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி, அந்த கட்சி உண்மையில் ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் கூட அந்த கட்சியை பின்புறமாக இருந்து இயக்குவது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் சுட்டிக்காட்டுபவர்தான் தேர்தல்களில் போட்டியிட முடியும், அமைச்சராக முடியும், பிரதமராக முடியும், முதலமைச்சராக முடியும். ஆர்எஸ்எஸ்ஸை பகைத்து கொண்டால் அவர்களுடைய பதவி அவ்வளவுதான். இது காலம் காலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் உள்ள உறவு. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆகியவற்றோடு ஆதரவுடன் நரேந்திர மோடி பிரதமர் ஆனார். ஆனால் அவர் பிரதமர் பதவியேற்றவுடன் ஆர்எஸ்எஸ் உடனான தொடர்பை அவர் முறித்து கொண்டார். ஆர்எஸ்எஸ் சொல்வதை கேட்கவில்லை, செவிடன் காதில் ஊதிய சங்காகவே இருந்தது. ஆகவே ஆர்எஸ்எஸ் கடந்த முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே பிரதமரை மாற்ற முடிவு செய்திருந்தது. ஆனால் இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடிப்பதால் ஆர்எஸ்எஸ் பகைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டது. தற்பொழுது நரேந்திர மோடி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே அதிருப்தி நிலவுகிறது. நாடு முழுவதும் அதிருப்தி நிலவுவதால் தற்பொழுது பிரதமர் வேட்பாளரை மாற்ற ஆர்எஸ்எஸ் முடிவு செய்துள்ளது. நடைபெற்று கொண்டிருக்கிற பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியை பிடித்தால் நரேந்திர மோடி வேட்பாளர் கிடையாது என்று, நரேந்திர மோடி பிரதமர் கிடையாது என்று ஆர்எஸ்எஸ் முடிவு செய்துள்ளது. ஆர்எஸ்எஸ்ஸின் இந்த முடிவு பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்துள்ளது. நரேந்திர மோடிக்கு ஒரு பேரிடியாக அமைந்துள்ளது. ஆனால் ஆர்எஸ்எஸ் வருகிற பாராளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியை பிடித்தால் நரேந்திர மோடி வேட்பாளர் கிடையாது, பிரதமர் கிடையாது என்பதில் உறுதியாக உள்ளது. பிரதமர் வேட்பாளராக யாரை நிறுத்தலாம் என்று ஆர்எஸ்எஸ் முடிவு செய்துள்ளது என்று பார்த்தோம் என்று சொன்னால், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பிரதமர் பதவிக்கு நிறுத்த ஆர்எஸ்எஸ் முடிவு செய்துள்ளது. ஆர்எஸ்எஸ்ஸின் இந்த முடிவு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. அமித்ஷா ஆர்எஸ்எஸ்ஸின் நெருக்கமானவர், ஆர்எஸ்எஸ்ஸின் நண்பர். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறாரோ அதை தட்டாமல் செய்பவர். ஆகவே ஆர்எஸ்எஸ் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியை பிடித்தால் நரேந்திர மோடி பிரதமர் கிடையாது, அமித்ஷா தான் பிரதமர். இதனை இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இந்தியா கூட்டணியினரும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டனர். இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடித்தால் நரேந்திர மோடி பிரதமர் கிடையாது, அமித்ஷா பிரதமர் என்பது. இது ஆர்எஸ்எஸ்ஸின் அதிரடி நடவடிக்கை.